1997 ஆண்டு இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் டைட்டானிக். வசூல் ரீதியில் பெரிய சாதனை நிகழ்த்திய இந்த திரைப்படம் டைட்டானிக் கப்பல் கடலுக்குள் மூழ்குவது போன்று முடியும். 1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள் இங்கிலாந்திலிருந்து நியூயார்க் நோக்கி புறப்பட்ட டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் ஏப்ரல் 15ஆம் நாள் பனிப்பாறையின் மீது மோதி இரண்டாக உடைந்து அதில் பயணம் செய்த 1500க்கும் மேற்பட்டோர் கடலில் மூழ்கி இறந்து போனார்கள். இதை அடிப்படையாக வைத்து இயக்கப்பட்டதுதான் டைட்டானிக் என்ற திரைப்படம். மூழ்காது என்று வர்ணிக்கப்பட்ட இந்த கப்பல் கடலில் மூழ்கி போனதற்கு முக்கிய காரணம் அந்த கப்பலை கட்டி எழுப்பியவர்களின் ஆணவம். ஆம், கப்பலை கட்டி எழுப்பியவர்கள் not even Christ could make it sink, no God, no Pope, neither earth nor heaven could swallow her up என்ற வார்த்தைகளை கப்பலை கட்டி எழுப்பிய பின் அதில் பொறித்து வைத்திருந்தார்கள். இப்படி யாராலும் டைட்டானிக் கப்பலை எதுவும் செய்ய முடியாது, யாரும் தேவையில்லை என்ற பொருளில் கப்பலில் எழுதப்பட்டதாலேயே அது கடலில் மூழ்கி போனது. டைட்டானிக் கப்பலை கட்டி எழுப்பியவர்கள் எப்படி கடவுள் தங்களுக்கு தேவையில்லை என்று அவரை புறக்கணித்தார்களோ, அப்படி இஸ்ரேல் மக்கள் கடவுள் தங்களுக்கு தேவையில்லை, அவரை புறக்கணித்து அரசர்தான் தங்களுக்கு வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதையாய் இஸ்ரேல் மக்கள் சுற்றிலும் உள்ள நாடுகள் தங்களுக்கென ஒரு அரசரை வைத்திருக்கும் போது அவர்களை போன்று தங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று சாமுவேலிடம் கேட்கிறார்கள். இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையில் ஆண்டவரே அவர்களுக்கு அரசராயிருந்து எதிரிகளிடமிருந்து அவர்களுக்கு வெற்றியை அளித்தார். 1 சாமுவேல் 7:10, யோசுவா 10:14. இந்நிலையில் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டதால் அரசரால் ஏற்பட போகும் தீமைகளை சாமுவேல் வழியாக அவர்களிடம் குறிப்பிடுகின்றார். கடவுள் தொடர்ந்து அவர்களிடம் அரசரை கேட்பதன் மூலம் அவர்கள் தன்னை புறக்கணித்து விட்டதாக கூறுகின்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு தனக்கென ஒரு அரசரை நியமித்துக் கொண்டதால் அதற்கான தண்டனையை அனுபவித்தார்கள். ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக நற்செய்தியில் 4 பேர் முடக்குவாதமுற்றவரை கட்டிலில் வைத்து இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றோருக்கு நலம் அளிக்கிறார். இவ்வாறு கடவுளை புறக்கணித்து அரசரை தெரிந்து கொண்டதால் இஸ்ரேல் மக்கள் அழிந்ததையும், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவிடம் வந்ததால் முடக்குவாதமுற்றோர் நலம் பெற்றதையும் குறித்து அறிந்து கொள்கின்றோம். எனவே நாம் ஆண்டவரை புறக்கணியாமல் நம்பிக்கையோடு அவரை அணுகி வந்து அவரது ஆசியை பெறுவோம். சிந்தனைக்கு: இயேசுவிடம் வருவோர் ஏமாற்றம் அடைவதில்லை, இயேசுவை புறக்கணிப்போர் வாழ்வை பெறுவதில்லை.